ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தனி மனித ஒழுக்கத்தை பத்தி யாருக்கு கிளாஸ் எடுக்கணும்? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய கட்சி ரசிகர்களுக்கு. ஏன்னா நான் உங்களை என்னைக்குமே தொண்டர்கள் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு கட்சியை கட்டுப்பாடோட வழி நடத்தி அவங்க கீழே வரவங்க தான் தொண்டர்கள். இவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி போன ஆட்சியில என்ன சொன்னாருனாக்கா, தனி மனித ஒழுக்கம் தான் முக்கியம்னு சொல்லும் போது அதெல்லாம் கிடையாது, சிஎம்மா யார் இருக்காங்களோ அவங்கதான் மொத்த பொறுப்பு ஏத்துக்கணும்னாரு. இப்ப எங்க போனாரு? போன திமுக அரச சிஎம் அங்கிள், சிஎம் சார் அப்படிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாரு. ஆனா இப்ப தொடர்ச்சியா மௌனமா இருக்கிறாரு. நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கூட ரொம்ப மௌனமா இருந்தாரு. இதுலயும் அப்படிதான் இருந்தாரு. ஆனா ஸ்டேஜ் ஏறினா மட்டும் பக்கம் பக்கமா வசனம் பேசுறாரு. எங்க இருந்துதான் இந்த மோட விஜய் அவர்கள் கொண்டு வராரு? ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேனாக்கா, சிஎம் விஜய் சார் அவர்களே ஒரு கேஜ்குள்ள லாக் ஆயிட்டாரு போல இருக்கு, அப்படி சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே இப்போ நீங்க பார்க்கலாம், அவர் ஒரு பினாமி முதலமைச்சரா தான் செயல்படக்கூடிய நிலைமைக்கு இருக்கு. ஏன்னா முதல் போட்ட முதலமைச்சர் வேற ஒருத்தர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்படிப்பட்டவர் மேபி முதல் போட்ட முதலமைச்சர் யாரா இருந்தாலும் அவங்க இன்கேஸ் சொல்லியிருக்கலாம், நாங்க உங்களை கூட்டிட்டு போய் மேடைகளிலும் கேரவன்ல மட்டும்தான் விடுவோம், நீங்க அப்ப மட்டும்தான் பேசணும், மற்றபடி நீங்க கேள்வி கேட்கறதுக்கெல்லாம் நாங்களே அதை பார்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனா நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்த கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னாக்கா விஜய் சார் அதாவது ஆட்சி பொறுப்பு ஏற்கிறதுக்கு முன்னாடி பிரச்சார டைம்ல என்ன சொன்னாருனாக்கா, தமிழ்நாட்டுல இருக்கிற அனைத்து தொகுதிகளிலும் நான் தான் நிக்கிறேன்னு நீங்க எல்லாரும் நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? மக்களும் என்ன நினைச்சாங்க? மக்களுக்கு இதுவரையும் யார் எம்எல்ஏ, யார் அமைச்சர் எதுவுமே தெரியாது. அவர் ஒருத்தர் முகத்துக்காக ஓட்டு போட்டாங்க. அப்போ அவருடைய திரைமுகத்துக்காக ஓட்டு போட்ட மக்கள் இன்னைக்கு அவர்கிட்ட தானே கேள்வி கேட்க முடியும். ஏன்னா எல்லா தொகுதிகளிலும் தமிழ்நாட்டுல விஜய் சார் தான் நிக்கிறாருன்னு சொல்லி ஓட்டு கேட்ட விஜய் சார் கிட்ட தானே கேட்க முடியும். ஆனா விஜய் சொல்றாரு, கவர்ச்சியெல்லாம் நான் ஒண்ணும் வச்சிருக்கலையே, கவர்ச்சிக்காகலாம் ஓட்டு போடலையே அப்படிங்கிறாரு. அதுதான் நான் சொன்னேன், திரை கவர்ச்சி. திரை கவர்ச்சினா அவர் ஒரு ஆக்டர்ன்ற ஒரு பிம்பத்துலதான் மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, மக்கள் படத்துல எல்லாரையும் ஏறி அடிக்கிறாரு, பெண்ணை காப்பாத்துறாரு, அதனால ஏன்னா அவர் சொன்னதும் என்ன கார்டு எடுத்தாருன்னா உமன்ஸ் கார்டு தான் எடுத்தாரு. அப்போ மாத்திருவாரு போல இருக்கு, எல்லாத்தையும் சரி செய்திருவாரு போல இருக்கு, அப்படிலாம் நினைச்சாங்க. அப்படி நினைச்சு அந்த திரைக்கவர்ச்சிக்காக தான் ஓட்டு போட்டது. ஆனா திரைக்கவர்ச்சி என்றுமே திரைதான். ரியாலிட்டியில யாராலையுமே ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது. இப்போ மேபி அவருக்கும் அதுதான் பிரச்சனையா இருக்கலாம். தொடர்ந்து இப்ப தாவேகா அமைச்சர்கள் ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. அதாவது ஆட்சிக்கு வந்த புதுசுல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சாங்க. இப்போ வரைக்கும் ரீல்ஸ் போட்டுட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் விமர்சனம் பண்ணாலும் அவங்க அதை நிறுத்துற மாதிரி தெரியல. இப்படி தொடர்ந்து அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறதை எப்படி பாக்குறீங்க? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? ஏன்னா அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸை மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னாக்கா அவங்க மக்களுக்காக சேவை செய்யல. அவங்க முதல்ல அமைச்சர்களானே எனக்கு தெரியல. ஏன்னா அமைச்சர்கள் சொல்றதுக்கு அவங்க இதுலயே ஒரு அமைச்சர் இருப்பாரு தாவைக்காலே, நோ கமெண்ட்ஸ். இதுதான் நம்மளும் சொல்லணும், நோ கமெண்ட்ஸ். ஏன்னா அவங்க அமைச்சர்களா இல்ல. நான் பார்த்த வரையும் அமைச்சர்கள்னா எப்படி இருந்தாங்கன்னா, இப்போ திமுக பீரியட்ல ஏன்னா நம்ம அதுல பயணிச்சதுனால நான் சொல்றேன், நானு எங்களுக்கு பொறுப்பு அமைச்சர் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா, அமைச்சர் தாமு அன்பரசன் அண்ணா அவர்களே எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்க. எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் நீங்க பாத்தீங்கன்னாக்கா காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு மக்களை சந்திப்பாரு, கட்சி தொண்டர்களை சந்திப்பாரு, அரசு நிகழ்ச்சிக்கு போவாரு. அப்போ மக்களுக்கு என்ன அவரோட பகுதி இருக்கும் இல்லையா, அவரோட பகுதிக்கு போய் பார்ப்பாரு. இவ்வளோ வேலைகள் இருக்கும். காலையில 6 மணிக்கு எழுந்து கிட்டத்தட்ட 11 மணி 2 மணி வரையும் உழைப்பார்கள் மக்களுக்காக. ஆனா இங்க ஒருத்தருக்கு ரீல்ஸ் போட நேரம் இருக்குன்னா அவங்க மக்களுக்கு உழைக்கிறாங்கன்னு அர்த்தமா? இல்ல, அவங்க ரீல்ஸ் போடுறதுதான் ஒரு இதுவாவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க மக்களுக்கு உழைக்கவில்லை. ஆனா ஆதவர்ஜுனா என்ன சொல்றாருன்னா, நீங்க ரீல்ஸ் போறதா குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, ஆனா நாங்க ரீல்ஸ் மட்டும் போட்டா எப்படி ஊழல் ஒளிஞ்சிருக்கும், நாங்க ஊழலையே ஒழிச்சிட்டோம் வந்த 1 மாத காலத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஊழல் எங்கெங்க ஒளிஞ்சது?
எனக்கு அது புரியல. ஏன்னா இப்போ வெள்ளை அறிக்கை எதுக்கோ விடுறீங்கல்ல நீங்க. ஊழல் ஒழிஞ்சதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க, ஊழலை ஒழிச்சிட்டேன்னு ஒரு வெள்ளை அறிக்கை விடுங்க. இது காமெடியா தான் இருக்கும். ஊழலுக்கு எப்படிடா வெள்ளை அறிக்கை விடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வாய் வார்த்தையா ஊழலை ஒழிச்சிட்டோம்னு சொன்னா எப்படி? இல்ல ரீல்ஸ் போடுங்க, ஊழலை ஒழிச்சிட்டோம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு யாராவது பார்த்தாங்களா? ஊழலை ஒழிச்சதை யாரும் பார்க்கல. தொடர்ந்து திமுக உட்பட பல கட்சிகளும் தாவேக்கால குதிரை பேரம் நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா அவர்கள் குதிரை பேரமும் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மற்ற அமைச்சர்களுமே குதிரை பேரம் நடக்கலைன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே இப்ப கூட விஜயபாஸ்கர், அதிமுகவை சேர்ந்த விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணிட்டு தாவேக்கால இணைய போறதாவும் செய்திகள் வெளியாயிருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? குதிரை பேரம் பத்தி கேக்குறீங்களா? குதிரை பேரம் நடந்திருக்கான்றது தாவேக்கா அரசுக்கு தெளிவாவே தெரியும். ஏன்னா போட்ட மை கூட காயல. 4 எம்எல்ஏக்கள் போய் உடனே ராஜினாமா கடிதத்தை கொடுத்து கீழே ராஜினாமா கடிதம் மேல கட்சியில செய்றாங்க. இதுவே ஒரு அவலம். ஏன்னா இதுவரைக்கும் நம்மளுடைய இதுலயே வந்து அப்படி நடந்தது கிடையாது. யாருமே அதை வந்து கட்சி அலுவலகமா பயன்படுத்தினது கிடையாது. கட்சி அலுவலகமா பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி CV சண்முகம் ஐயா வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுடைய விஜய் சார் வந்து போயிருந்தாங்க. அவர் போறதுக்கு முன்னாடி ஒரு சோஃபா போச்சு. குதிரை பேரம் இல்லைன்றீங்க. நீங்க எல்லா தலைவர்களையும் சந்திக்க போனேன்னு சொல்றீங்க. நீங்க சந்திக்க போயிருக்கும் போது அதிமுகவுடைய தலைவர் யார்? CV சண்முகமா, எடப்பாடி அவர்களா? அப்ப யார போய் விஜய் சார் பார்த்திருக்கணும்? நீங்க குதிரை பேரம் நடக்கல, அப்ப யார பார்த்திருக்கணும்? ஆக்சுவலி எடப்பாடி அவர்களை தான் போய் பார்த்திருக்கணும். CV சண்முகமை போய் பார்த்த நீங்க குதிரை பேரம் பண்ணலன்னா அப்போ என்னது அது? இப்ப கூட பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது 20 ரூபான்னு கூட விலைய ஏத்தி கூட வித்துட்டு இருக்காங்க. ஆனா இதை வச்சுதான் ஆட்சியவே புடிச்சிருந்தாங்க. சோ இப்படி தொடர்ந்து பாட்டிலுக்கு 10 ரூபா விக்கிறதுக்கு காரணமும் திமுக தான் இப்ப கூட தாவேக்கா அரசு சொல்றாங்க. அது உண்மைதானா? நான் இப்ப என்ன கேட்கிறேன்னாக்கா, திமுக தான் எல்லாத்துக்குமே ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. எதுனாலும் திமுகன்ற மந்திரத்தை சொல்லிருங்க, நம்ம எல்லாரும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லிட்டு அப்படி பாட்டு பாடிதான் ஓட்டு வாங்கினாருன்னே வச்சுக்கோங்களேன். நான் அந்த 10 ரூபாய்லாம் கொடுக்க விட மாட்டேன், நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொன்னார். ஆனா அவங்களுடைய துறை அமைச்சர், அந்த துறை அமைச்சர் என்ன சொல்றாரு? அந்த 10 ரூபாய்க்கு ஒரு காரணம் சொன்னாரு பாத்தீங்களா? 10 ரூபாய் வாங்குற 10 ரூபாவை நிறுத்த முடியாது. அதற்கான காரணம் வந்து பாட்டில வந்து கலெக்ட் பண்ணணும், அதை இது பண்ணணும், அது பண்ணணும் எல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு லாஸ்ட்ல அவரே என்ன சொல்றாரு? வாங்கதான் செய்யணும்ன்றாருல. அப்ப இதுல எங்க இருந்து திமுக வந்துச்சு? சொன்ன வாய் தாவேக்காவின் அமைச்சர். அப்போ வந்து திமுகவின் அமைச்சர் சொல்லலையே, தாவேக்காவின் அமைச்சர் சொன்னாரு. அப்ப தாவேக்காவின் அமைச்சர் தானே அதுக்கான இதை சொல்லணும். இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, தமிழ்நாடு முழுக்க தொடர்ச்சியா மின்வெட்டு நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் திமுக தான் காரணம்னு சொன்னாங்க. ஹார்ட் டிஸ்க் காணா போச்சு, அதுக்கும் காரணம் திமுக தான் சொன்னாங்க. அப்புறம் சிலர் ஃபியூஸ் கட்டிய திருடிட்டு போனாங்க, அதுக்கு காரணம் திமுக தான் சொன்னாங்க. இப்படி தொடர்ந்து தாவேக்கா அரசுல நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் திமுக மேல பழி போட்டுட்டே இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணமா பாக்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியலங்க. அதுதான் சிம்பிளா ஒரே பதில் தான் அதுக்கு. ஆட்சி பண்ண திறமை இல்லாதவர்கள் தாவேக்காவினர். ஏதாவது ஒரு பொய்யான சாக்கு போக்க சொல்லி, ஏன்னா இப்ப அவங்களுக்கு எந்த கட்சியும் கிடையாது. ஏன்னா அதிமுகவை இவங்க தான் இப்ப அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பழி யார் மேல போடணும்? திமுக மேல போடணும். இன்னொன்னு, இப்ப நடக்கக்கூடிய அரசு வந்து அரசா நடக்குதா இல்ல ஜோதிடத்து மூலியமா நடக்குதான்னு உங்களுக்கே தெரியும். ஜோதிடத்து மூலியமா அவங்க கத்துக்கிட்ட மந்திரம் அதுவா இருக்கலாம். திமுக தான் காரணம், திமுக தான் காரணம் சொல்லலான்னு. திமுக அரசு கொண்டு வந்த பல திட்டங்களுக்கும் தாவேக்கா ஸ்டிக்கர் ஒட்டுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஆனா இப்ப பார்த்தா நான் முதல்வன் திட்டத்தோட பேரையே மாத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு புதிய குற்றச்சாட்டு வந்திருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்ன? முன்னாடி தாவேக்கா வந்து திமுகவையும், திமுக தொண்டர்களையும், திமுக தலைவர்களையும் பார்த்து பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவுடைய திட்டங்களை பார்த்தே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க சொன்னது திமுகவுடைய இதுவான திட்டங்கள். இப்ப அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் போது மக்கள், என்னடா நீ சொன்ன புதுசா ஏதாவது எடுத்துட்டு வருவேன்னு பார்த்தா அவங்களோட இதுல தானே ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்க, இப்ப நீ புதுசா எதுவுமே எடுத்துட்டு வரலையே. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஒரு குறுக்கு வழியில யோசிச்சுட்டாங்க. இந்த நான் முதல்வன்ற பேரை வந்து நம்ம வந்து சமூக வலைத்தளத்துல தானே இப்ப எல்லாருமே மூழ்கி போயிருக்காங்க. யாருமே வந்து நோட்ல எடுத்துட்டு வந்த ரெக்கார்டை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களே சமூக வலைத்தளம் மூலியமா தான் ஓட்டு வாங்கி வந்தவங்க. ஏன்னா நீங்க எல்லா எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா யாருமே தெருவா இறங்கி ஓட்டு கேட்கலையே, சமூக வலைத்தளம் மூலியமா தான் வந்தவங்க. அப்போ சமூக வலைத்தளத்துல இருக்கக்கூடிய ரெக்கார்டை அழிச்சிட்டா, நம்ம டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் ஒரு புது பேரை எடுத்துட்டு வந்துட்டா
எல்லாமே முடிஞ்சு போச்சு, மக்கள் மத்தியில வந்து நம்ம தான் எடுத்துட்டு வந்தோம் அப்படின்றத எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்துக்கு வந்துட்டாங்களா? இல்ல நான் முதல்வன் அப்படின்றது வந்து நம்மளுடைய விஜய் சாருக்கு வந்துட்டு எல்லா இளைஞர்களும் நான் முதல்வன் சொல்றது அவருக்கு பிடிக்கலையான்னு தெரியல. ஏன்னா அவர் மட்டும்தான் முதல்வரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, யாரும் வந்து முதல்வனா இருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிறாரா தெரியல. தொடர்ந்து இந்த தாவேக அரசு ரியல் ஆட்சியா இருக்குமா அல்லது ரீல்ஸ் ஆட்சியா இருக்குமா? தொடர்ந்து தாவேக அரசு, நீங்க கேள்வியே கேட்க வேணாம், கேள்வியே தப்பு. ரீல்ஸ் ஆட்சி மட்டும்தான் இது, ரியல் ஆட்சிலாம் கிடையாது. ஏன்னா ரியல் ஆட்சினாக்கா ஒண்ணு மக்களுக்காக ஏதாவது செய்யணும், ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட்டுட்டு மக்களுக்கு என்ன நல்ல திட்டம் பண்ணலாம் அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. நீங்களே பாருங்க, ஒரு விபத்து நடக்குது, ஒரு சோழிங்கநல்லூர் பகுதியை சேர்ந்த எம்எல்ஏ அந்த விபத்துல போயிட்டு ரீல்ஸ் அடுக்கி வீசுறாரு அவரு. அதுக்கப்புறம் அமைச்சர்கள் பார்த்திருப்பீங்க நீங்க, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் என்ன பண்றாங்க, எல்லாருமே முதலீடுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, வெளியே போய் வெளிநாடு போவாங்க, இந்த மாதிரி பயணங்கள் எல்லாமே. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ரீல்ஸ் போட்டுட்டு எல்லாரும் எங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, நானும் எங்கள் முதலமைச்சரும் இருக்கிறோம், நீங்க அணுகிக்கலாம். இப்படின்னா அது என்ன ஆட்சியா இருக்கும் சொல்லுங்க? ரீல்ஸ் ஆட்சியா தான் இருக்கும் இது. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக மேடையில என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஆட்சி 6 மாசத்துல கவிழ்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. தாவேக அரசு கவிழ வாய்ப்பு இருக்கா? தாவேக அரசு கவிழ வாய்ப்பு இருக்கான்றது அது தாவேகாவுடைய திறமையில தான் இருக்கு. திமுக தலைவர் சொல்லி இருந்தது வந்து 6 மாசம் டைம் கொடுக்கிறோன்னு சொல்லியிருந்தாரு. அந்த டைம் கொடுக்கிறோன்றது வேற, கவிழ்றதுன்றது வேற. கவிழ்றது நீங்க மக்களுக்கு எதுவுமே செய்யாம இப்படியே போராட்டமும் அவலமுமா தமிழ்நாட்டுல ரத்த ஆறா ஓடிக்கொண்டிருந்தால் யாருக்குமே பாதுகாப்பு, ஏன்னா இப்பயே தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லைங்க. பாதுகாப்பு இல்லாம இருந்தா ஆட்சி கவிழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். இப்போ தமிழகத்துல தொடர்ச்சியா குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது, அதை கூட நீங்க சொல்லியிருந்தீங்க. அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு 6 மாத காலம் இல்ல 2 வருஷம் வரைக்கும் கூட சில அமைச்சர்கள் டைம் கேட்கறாங்க. தாவேக அரசுக்கு எவ்வளவு காலம் தான் நாம டைம் கொடுக்கறது? அந்த டைம்ன்ற வார்த்தையை வந்து அவங்க எதுக்குனாக்கா மனிதனை வந்து பழகிக்க வைக்கிறதுக்கு. அந்த 6 மாசம் டைம்ன்றது வந்து இப்போ ஒரு விஷயம் வந்து நம்மளே எடுத்துக்கோங்களேன், ஒரு 90 நாட்கள் வந்து ஒரே விஷயத்த ரொட்டீனா செய்யும் போது நமக்கு அது பழகி போயிடும். அப்போ தாவேகாவுடைய ஆட்சியை வந்து நம்மளை பழக்க வைக்கிறதுக்காக அந்த 6 மாசம் டைம் கேட்கிறாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு இந்த இடத்துல கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த 6 மாசம் டைம் கேட்கிறவங்களுக்கும், என்ன ஆட்சி இப்பதானே வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் டைம் கொடுத்து பார்க்கலாமேன்னு கேட்கிறவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஆட்சி ஏற்கும் போது 2021 வந்து கொரோனா இருந்தது. எல்லாருக்குமே தெரியும், கொரோனான்ற கொடிய நோய் உச்சத்துல இருந்தது. நம்மளுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருந்தது, ரொம்ப அகல பாதாளத்துல இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா அந்த மனுஷன் 6 மாசம் டைம் கேட்டாரா? 6 மாசம் டைம் கொடுங்க, இப்ப கொரோனா இருக்கு, நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், இவங்கள மாதிரி நான் வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன், ஆனாலும் 6 மாசம் கழிச்சு ஆட்சி. ஆனா அப்படி பண்ணலையே அவரு. அவர் வந்து மக்களோட களத்துல நின்று ஹாஸ்பிட்டல், அவரோட உயிரை கூட பெருசா பார்க்காம ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயிட்டு ஆக்சிஜன் சிலிண்டர் தட்டுப்பாட்டெல்லாம் சரி பண்ணி எல்லாமே பண்ணாரே. அப்படிப்பட்டவர் தாங்க உண்மையான தலைவன், மக்களுக்கான தலைவன். இவங்க 6 மாசம் டைம் கேட்கிறாங்கன்னா நீங்க எல்லாமே தெரிஞ்சு ப்ரிப்பேர்டா தானே வந்திருப்பீங்க. ஒரு முதலமைச்சர் பதவின்றது வந்து ஒரு சாதாரணமான பதவி கிடையாது. மக்களுக்காக இப்போ நீங்களே ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூ போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூல நீங்க போயிட்டு, சார் எனக்கு இப்போ நீங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துருங்க, நான் 6 மாசம் கழிச்சு வந்து வேலைக்கு சேர்ந்துக்கிறேன்னா, வீட்டுல அவனே ஆபீஸ்ல இருக்கவனே அடிச்சு அனுப்பிட மாட்டான் வீட்டுக்கு. அப்படிதான் மக்கள் வந்து இன்னும் கொஞ்ச நாள் போச்சுனாக்கா அடிச்சு வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. செருப்பால் அடிச்சே கூட அனுப்ப வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சியே வேண்டாம், நாங்க மட்டும்தான் சட்டமன்றத்துல உட்காந்துக்கோன்னா அது பேரு வந்து உங்களுக்கு மக்களாட்சி கிடையாது, அது மன்னராட்சி. ஆஸ் சச் இப்ப மன்னராட்சி தான் நடக்குது. ஏன்னா விஜய்ங்கிற ஒற்றை முகத்துக்கும் மோகத்துக்கும் தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. எம்எல்ஏஸ், இந்த எம்எல்ஏ இப்போ நீங்கள் மற்ற அரசியல் கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலர் ஆகட்டும், கவுன்சிலர் எப்படி நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவீங்க, மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ஓகே, எங்கள் ஏரியாவில் நல்லா வேலை பண்ணுற ஆள், இவங்களுக்கு ஓட்டு போடலாம், எங்கள் ஆளில் இவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த டைம் அப்படி நடக்கல. மொத்தமாக விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்துக்கு ஒரு மாயையில் போட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஜனநாயக ரீதியாக நடக்கப்படலை இந்த மொத்தமும். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக வரும். அதை நம்ம வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்து செயல்பட்டு மக்கள் நலனோட ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து தாவேக அமைச்சர்கள் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி என சுதந்திர போராட்ட தியாகியா, அவரெல்லாம் எங்க கட்சியை பார்த்து குறை சொல்லாமா அப்படின்னு கூட பேசுறாங்களே.
அவர் மட்டும் இப்ப விஜய் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா என்ன சிஎம் டைரக்டா சேர்ல உட்காண்டாரு. முதல்ல அவர் சிஎம்மா அவர் வந்து சிஎம் ஆவாருன்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் எம்எல்ஏவா ஆகுறதே அவர் டவுட்டா இருந்தது. அவர் 2 தொகுதியில் நின்னாரு. இப்போ முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர்ன்ற ஒரு தொகுதியில தான் நிக்கிறாரு. ஏன்னா இங்க மக்களுக்கு அவ்வளவு பண்ணியிருக்கோம், நம்ம நிக்கிறோம் அப்படிங்கிறது. அலையில தொட்டு போன்றதை விட்டுலாம் நம்ம. பட் ஆனா நீங்க அவ்வளவு கான்ஃபிடென்ட் ஆஃப் விக்டரினா நீங்க ஒரு தொகுதியில தான் நின்றுருப்பீங்க. அப்ப அவங்க 2 தொகுதியில நிக்கிறதுக்கு காரணமே அவங்க ஆட்சி அமைப்பாங்களான்னு தெரியாது. எவ்வளவோ தாவேக்காரங்க வந்து சொல்றாங்க நாங்க ஒரு 30-40 சீட் தான் ஜெயிப்போம்னு நினைச்சோம், இந்த 108 சீட் வரும்னு நாங்களும் கனவு காணல. அப்ப அவங்க அந்த கவர்னன்ஸ்க்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாவே இல்லை. அவங்க கவர்னன்ஸ் எப்படி பண்ணணுன்றதுக்கு ப்ரிப்பேர்டாவே இல்லை. அண்ட் யூஸ்வலா நீங்க ஒரு கட்சியில டிராவல் பண்ணும்போது யாரா இருந்தாலும் 7 வருஷம் டிராவல் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு பேசிக்ல இருந்தா நீங்க ஒரு கட்சியில வளர முடியும் இல்லையா? எந்த கட்சியா இருந்தாலும் 10-15 வருஷம் இருந்தால் தான் அதில் ஒரு ஆளாக முடியும். அப்போ ஒரு வார்டு மெம்பரு, ஒரு கவுன்சிலரு, எம்எல்ஏ, மந்திரி அப்படியானா பரவாயில்ல. இவங்க தான் டைரக்டா எல்லாரும் மந்திரி ஆயிட்டாங்களே, டைரக்டா எம்எல்ஏ ஆயிடுறாங்கல்ல. அப்போ இதுவே ஒரு டெமோக்ரஸியில் இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்குல்ல. நீங்க உங்க யாரு அந்த நபர்னு தெரியாம நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க. அப்போ இந்த கேப்பபிலிட்டியை அவங்க வளர்த்துக்குவாங்களாங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு வந்து நம்ம ஒரு கினிபிக் ஆயிடுறோம்ல. தமிழ்நாடுங்கிறது ஒரு சோதனை எலியா மாறிடுது. திமுக கட்சியினர் என்னதான் இப்படி தொடர்ந்து தாவேக்கா மேல குற்றச்சாட்டு வச்சாலுமே பாத்தீங்களா, சனிக்கிழமை ஆனா எங்க கட்சியில வந்து இத்தனை பேர் வந்து இணையறாங்க, மாற்று கட்சியினர் அத்தனை பேர் விரும்பக்கூடிய ஒரே கட்சி தாவேக்கா அப்படின்னு தொடர்ந்து பெருமையா பேசிட்டு தானே இருக்காங்க. எல்லா கேடருமா போறாங்க. அதான் நான் சொல்ற மாதிரி இந்த பதவி வெறி பிடிச்சு சில பேர் இந்த அதிமுக ஆட்சியில வந்து பல்வேறு கொலை கொள்ளை எல்லாத்தையும் பண்ணி சொத்தை குவிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல வந்து பவர் இல்லாம தெரிய முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அங்க சேர்ந்து கார்ல ஒரு கொடி கட்டிட்டு நம்ம பண்ணதையே திரும்ப பண்ணணும், நம்மளுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. அவர் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க பக்கத்து ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, 2 டைம் மந்திரியா இருந்திருக்காரு. ஜெயலலிதா தான் அவருக்கு எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவர் போய் சேர்றாரு, பனையூர்ல சேர்றாரு. விஜய் அவர்கள் முன்னாடி சேரலையே, அந்த மரியாதை கூட வந்து கொடுக்கல. ஏன்னா செலிபிரிட்டிஸ அவங்க விஜய் அவர்களுக்கு கவர்னன்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க. போய் சட்டமன்றத்தில் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்குற கேள்விகளை அவருக்கு பதில் சொல்லி, ஏன்னா தே டோன்ட் நோ. அவங்கள தப்பு சொல்லி இல்லை, அவங்களுக்கு அது தெரியல. நீங்க ஒரு 25 வருஷமா 30 வருஷமா அரசியலை பார்த்து வந்தவங்களுக்கும் திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு அதை இதுக்குன்னு நீங்கள் சினிமா நடிகர்கள் வரக்கூடாதுங்கிறத நான் சொல்லலை. நீங்கள் அரசியலை கற்று தேர்ந்து படிப்படியாக வந்திருந்தீங்கன்னா உங்களை ஏற்றுக்கும். இது மாற்றத்துக்கான ஓட்டே இல்லைல்ல. மாற்றத்துக்கான ஓட்டுனா எல்லாரும் சீமானை தானே விரும்பியிருப்பாங்க. அவர் ரொம்ப வருஷமா அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. தொடர்ந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் மாற்று கட்சியிலேருந்து வரவங்களை வந்து சந்திக்கல அப்படின்னு. செலிபிரிட்டிஸை மட்டும் சந்திக்கிறாரு, போஸ்ட் எல்லாம் கூட போடுறாங்க. ஸோ வெளியே என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, முதலமைச்சரா ஒரிஜினல் முதலமைச்சரா ஆதவர்ஜுனா தான் இருக்காரு, டூப்ளிகேட் முதலமைச்சரா தான் விஜய் இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் கூட எழுந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ மாற்று கட்சியினர் ஆதவர்ஜுனா தலைமை முன்னாடி ஏறப்போ அது உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் வருது. இதை பத்தி உங்க கருத்து? இல்லை, உண்மையிலே அதுதாங்க. இப்போ ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறாங்க மக்கள், வந்து இன்னசென்ட்டா என்ன நினைச்சிட்டாங்க, சரி எங்க அண்ணா வராரு, எங்க அண்ணா காப்பாத்துவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து வரும்போது ஓகே அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு. இப்போ இவர் வந்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எங்க அண்ணன் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு, எங்க அண்ணன் சொடக்கு போட்டு பெண்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா குற்றச்சாட்டு. இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க நான் நிறைய பேர்கிட்ட பேசவும் செஞ்சேன். மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்திருக்காங்க, வேரியஸ் ப்ரொஃபஷனில் இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு நான் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன்னு எல்லாம் ரீல்ஸ் பார்க்க முடிஞ்சு. இப்போ அவங்கக்கிட்டேயே டிஎம் பண்ணி ஊரில் கேட்குறாங்க. எங்கள் ஊரில் 2 பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு. அக்கா நீங்கள் தானே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு அண்ணனுக்கு ஓட்டு போட சொன்னீங்க, நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பேசிக்கலி இந்த சொன்னவங்க யாருமே பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. இப்போ எங்களை மாதிரி அரசியலில் இருக்கிறவங்கள 4 பேர் வந்து திட்டுவாங்க, 40 பேர் இது பண்ணுவாங்க. எங்களுக்கு திட்டுனாலும் அது நான் பொதுவெளியில் இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்கள நீங்கள் போய் டிஎம்ல இதுக்கு என்ன பதில்னு கேட்கும்போது பயந்துடுறாங்க. அதனால தான் பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அல்டிமேட்லி அவங்க பிஸ்னஸ் பாதிப்படைஞ்சிரும். அதில் வந்து அவங்க ஒரு தீர்க்கமாக இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ரீல்ஸ் ஆட்சிங்கிறதுக்கு வந்து இதுதான் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கு.
தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னதான் அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாலுமே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 10 முக்கியமான எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி இருக்கிறதாவும் சில செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இத பத்தி ஏதாவது இது ஒரு கேள்விப்பட்டீங்களா? முக்கியமான கேள்வி. ஏன்னு சொல்றேன், எல்லாரும் சொல்லுவாங்க காங்கிரஸ்ல தான் கோஷ்டி பூசல் அதிகம் அப்படின்வாங்க. இப்போ இன்னைக்கு தாவேக்கால தான் கோஷ்டி பூசல் அதிகம். என்ன காரணம்னா, நான் உண்மையிலே தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வருத்தப்படுறேன். என்னதான் வேற நீங்க கட்சியில இருந்தாலும் மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு கட்சியில மேல வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த கட்சியிலேயே பயணம் பண்ணிட்டு வரீங்க. காலங்காலமா உங்க அண்ணன் ஒண்ணுமே இல்லாத காலத்துல இருந்து போஸ்ட் ஒட்டியிருக்கீங்க. நான் வந்து விஜயோடைய மிகப்பெரிய சினிமா துறையில அவருடைய மிகப்பெரிய ரசிகை தான் இன்றளவும். என்ன அவர் எடுத்திருக்க பொலிட்டிக்கல் ஸ்டெப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்குங்கிறது தான் ஒரே குறைபாடு. அப்ப காலங்காலமா ஒருத்தவங்க வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மேல வராங்க. அப்ப திடீர்னு ஏடிஎம்கேல இருந்து நீங்க ஒருத்தர் உள்ள தூக்கி இவர் தான் அடுத்த நாள் இவர் தான் மாவட்ட செயலாளர்னு சொல்லும் போது அந்த தாவேக்கா நிர்வாகிக்கு வருத்தம் வருமா இல்லையா? இப்ப லோக்கல் எலெக்ஷன்ஸ் வரும்ன்றாங்க. அந்த லோக்கல் எலெக்ஷன்ல உங்க வார்டுல ஒரு கவுன்சிலர் தேர்தல் வருதுங்கிறப்போ காலங்காலமா உங்களுக்கு போஸ்ட் ஒட்டிட்டு இருந்த தாவேக்கா நிர்வாகி கொடுக்க போறீங்களா, இல்ல நேத்து உங்க கட்சியில இருந்து வந்த காங்கிரஸ்காரங்களுக்கோ அதிமுக காரங்களுக்கோ கொடுக்க போறீங்களா? இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எழுது. அதே போல அவங்களுக்குள்ளேயே வேரியஸ் ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப ஆதவர்ஜுனா ஒரு டீம் எடுத்து அவரும் பல பேரை வந்து சேர்த்திட்டு இருக்காரு. புசி ஆனந்த் சேர்த்திட்டு இருக்காரு. புசி ஆனந்த் மோர் ஆஃப் அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வரவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. ஆதவர்ஜுனா வந்து இந்த மாதிரி கட்சியில இருக்கிற எல்லா ஆட்களையும் உள்ள ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி சேர்ந்து அவங்களுக்கான பொறுப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால வெக்ஸ் ஆவாங்க. அதே மாதிரி இங்க போனவங்க யாரும் தூயவர்கள் இல்லையே. மற்ற கட்சியிலேருந்து போனவங்க யாருமே தூயவர்கள். அதிகாரம் இல்லாததுனால வேடந்தாங்கல் பறவை மாதிரி போயிருக்காங்க. இப்போ இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் திரும்ப வேடந்தாங்கல் பறவை பறந்து போய் எங்க போகும்? அந்த இடத்துல அதிமுகங்கிற கட்சிக்கும் இன்னைக்கு ஸ்கோப் இல்லை. கண்டிப்பா இவங்க வந்து திமுகக்கு வந்துதான் ஆகணும். பொலிட்டிக்கலி அவங்க வந்துதான் ஆகணும். பட் கொள்கையோட வந்தாதான் திமுக வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க சொன்னீங்க ஆதவர்ஜுனா தலைமையில சிலர் கட்சியில இணையறாங்க, புசி ஆனந்த் தலைமையில சில முக்கியமான தாவேக்காக்கு அடியிலிருந்து ஒர்க் பண்ண எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வருங்காலத்துல ஆதவர்ஜுனா வெர்சஸ் புசி ஆனந்த் அப்படின்னு கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அல்டிமேட்லி இங்க யாரும் வந்து தூய சக்தியா மக்களுக்கான திட்டங்களை பண்ற மாதிரி தெரியல. ஆளுநர் உரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு ப்ரொடக்டிவா வந்து மேனிஃபெஸ்டோ எப்பத்துல இருந்து அவங்க பண்ணுவாங்க. இப்ப கிரைம்ஸ் பத்தி கேக்குறாங்க. ஒரு பெண் அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க. அதை வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதே தெரியல. குழந்தைங்க கையில கவர்னன்ஸை கொடுத்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் படிப்படியாக கவுன்சிலர் எம்எல்ஏன்னு வந்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ போகிற நிலைமையை பார்த்தா படுமோசமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிர்வாகமும் பண்ண தெரியல, கவர்னன்ஸும் பண்ண தெரியல, அந்த கட்சியை கட்டமைச்சு எப்படி கூட்டிட்டு எடுத்துட்டு போறதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் விஜய் கண்டுக்காம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு வந்து அவர் கண்ட்ரோல்லையே இல்லையே. அவர் வந்து இப்போவும் எனக்கு சம்டைம்ஸ் ஒரு விஜய் ஃபேனா என்ன தோணுதுன்னா, பாவம் அவர் நல்ல மனுஷனா இருக்கிறார், கூட இருக்கிறவங்க இப்படி பண்றாங்களோன்னு. அதாவது ப்ரொடியூசர் படத்தை போட்டு டைரக்டர் எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் ஹீரோனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஹீரோ நினைச்ச டைலாக் எல்லாம் வைக்க முடியுமா? ப்ரொடக்ஷன் நீங்க இல்லையே. அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ அதை தானே ஆக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் முன்னாடி சொல்ல முடியுது. ஸோ ஐ திங்க் ஹீஸ் கார்னர்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹீஸ் நாட் ஹாப்பி இன் வாட் ஹீஸ் டூயிங். அது அல்டிமேட்லி மக்களை வந்து பாதிக்குது. ஸோ தாவேக்காவை முழுக்க இயக்குறது ஆதவர்ஜுனா தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்லை, அப்படிதான் நானும் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவங்க தான் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க அவர் சொல்கிற விதமாக தான் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த தூய சக்திங்கிற இமேஜே போய் மக்கள் வந்து விஜய் ஆட்சி பண்ணுவார்னு நினைச்சாங்க. இப்போ நிழல் சிஎம்மா ஆதவ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் மட்டுமே 200க்கும் மேல பதிவாயிருக்கு, 200க்கு மேல நடந்திருக்கு. அப்ப என்ன, ஏதாவது ஆட்சின்னு ஒண்ணு நடந்திருந்தா இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்குமா? எவ்வளவு வன்முறைகள்ங்க, எவ்வளவு வன்முறைகள் நடந்திருக்கு பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரா. இன்னும் குற்ற சம்பவங்கள் எவ்வளவு நடக்குது. இவ்வளவு நடக்குதுன்னா அப்புறம் இங்க ஒரு ஆட்சி நடக்குது அப்படிங்கறத யாராவது நம்புவாங்களா? இல்ல ஒரு ஆட்சி அதிகாரம் நடக்கிற ஒரு மாநிலத்துல இப்படியெல்லாம் நடக்குமா? இத்தனை கேள்விகள் இருக்குல்ல. அப்புறம் எப்படி இந்த ஆட்சியை பாக்குறது? எதுவுமே இல்லை. கையாலாகாத ஒரு நிர்வாகம், கையாலாகாத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டிற்கு கெடுவாய்ப்பாக கிடைத்திருக்கிறார். நீங்க அதிமுக ஆட்சியில எத்தனையோ விமர்சனங்கள், அரசியல் ரீதியான விமர்சனங்கள் இருந்தாலும் கூட அவர்கள் நிர்வாகத்தில் ஓரளவுக்கு செயல்படக்கூடிய ஒரு ஆட்சியாக அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதிலும் நீங்க எல்லா துறைகளிலும் பின்னோக்கி போகின்றவர். இந்த துறையில இந்த முன்னெடுப்பு பிரமாதமா இருக்கு, இந்த துறையில இதை செஞ்சிருக்காங்க.
கடந்த திராவிட மாடல் ஆட்சியின் போது பாத்தீங்கன்னா 1 மாதத்தில் ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லுகின்ற அளவிற்கு அங்கு செயல்பாடுகள் இருந்ததை பார்த்தோம். ஆனா இந்த தாவேக ஆட்சியில எதுக்குமே வாய் திறக்காத ஒரு முதலமைச்சர். இன்னைக்கு வந்து அவரு சட்டப்பேரவை தலைவர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அமைதியாக பேசாமலே அமைதியாக இருந்து புரட்சி செய்கிறார் முதலமைச்சர் அப்படின்னு அவர் சொல்றாரு. எது புரட்சி? 200க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைக்கான அந்த நிகழ்வுகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டுல. 3 வயசு குழந்தையிலிருந்து 93 வயசு மூதாட்டி வரை பெண்களுக்கு எதிரான பாலியல் பிரச்சனைகள் இங்க வந்து வன்கொடுமைகள் நடக்குது. அப்ப இதுதான் வந்து முதலமைச்சர் அமைதியா இருந்து செய்து கொண்டிருக்கிற புரட்சியா? இப்படி ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நீங்க பாஜக ஆளுகிற மாநிலத்துல கூட பார்க்க முடியாது. என்னன்னே தெரியல. ஆட்சினா என்ன, நிர்வாகம்னா என்ன, தமிழ்நாட்டினுடைய தேவைகள் என்ன இருக்கு, தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் கட்டமைப்பு என்ன, எது குறித்தும் தெரியாத, எது குறித்தும் ஒரு சிறிதும் அறிவே இல்லாத, புரிதல் இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. இத பத்தி சொல்றதுக்கு 5 ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஏதாவது சொல்றதுக்கு இருக்குமானா தெரியல. இப்ப நீங்க சொன்னீங்க தாவேக அரசுல குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குதுன்னு. இப்ப செய்திகள்ல வந்தாலுமே இன்னொரு பக்கம் தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடியே சிங்கப்பெண் அதிரடிப்படை அந்த இடத்துல இருக்கும்னு விஜய் அவர்கள் சொன்னாரு. இவ்வளவு தப்புகள் நடந்திருக்கு, இவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கு. அப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை சரியா இயக்கப்படலையா? இல்ல, சிங்கப்பெண் அதிரடிப்படை இயங்குது. எங்க இயங்குதுன்னா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையை வச்சு விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம் அப்படின்ற பேர்ல ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. தியேட்டர்களுக்குள்ள போய் ரீல்ஸ் போடுறாங்க, எடுத்து போடுறாங்க, இத மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்குன்னு ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கணும். கடந்த ஆட்சி காலத்துல, அதாவது திராவிட மாடல் ஆட்சியில காவலன் செயலின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சா, அப்ப அதுல வந்து ஒரு செயல்பாடு இருந்துச்சு. உடனடியாக அது நிறைய நம்ம பார்த்தோம், ரெஸ்கியூ பண்ண விஷயங்கள் நடந்துச்சு. அப்படி ஏதாவது ஒரு தொலைபேசி எண் ஏதாவது ஒண்ணு கொடுத்துருக்கீங்களா? உடனே ஆபத்துல இருக்கிற பெண்கள் தொடர்பு கொள்ளுகின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. நீங்க அந்த ரோந்து போகின்ற பிங்க் பேட்ரோல் வாகனங்களை எல்லாம் நீங்க கலர் மாத்தி அதுக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு ஏற்கனவே பணியில் இருந்த பெண் காவலர்களை வந்து இந்த பக்கம் தூக்கி உட்கார வச்சு அவங்களுக்கு யூனிஃபார்மை மட்டும் மாத்தி விட்டு நாங்க வந்து பெண்கள் பாதுகாப்புக்கு செஞ்சுட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு வெறுமனே சீன் போட்டுட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய். அவர் என்ன சொன்னார், நான் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற அடுத்த நொடியிலேயே நான் வந்து பெண்களினுடைய பாதுகாப்பை நான் உறுதிப்படுத்துவேன், சட்டம் ஒழுங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன். எங்க போச்சு அதெல்லாம்? எங்க போனார் அவர்? எஃபிஷியன்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் நான் வந்து காவல்துறையில நியமிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார்ல. இப்ப அந்த காவல் அதிகாரிகள்லாம் எங்க போனாங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இவர் எதை வந்து எஃபிஷியன்ட்னு முடிவு பண்ணி அந்த அதிகாரிகளை நியமிச்சாரு? என்ன அடிப்படையில அவங்களுக்கு இவர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு? ஃபர்ஸ்ட் இவ்வளவு குற்றச்சம்பவங்கள் நடக்குது, அவர் யாராவது ஒரு காவல்துறை மீட்டிங் ஏதாவது போட்டாரா? ஐபிஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு வச்சு ஏதாவது மீட்டிங் போட்டாரா? இல்ல மாவட்ட கலெக்டர்களை கூப்பிட்டு வச்சு பேசினாரா? என்ன நடந்திருக்கு? எந்த ஆய்வும் கிடையாது. இவ்வளவு பரபரப்பு, இவ்வளவு மோசமான சூழல் இருக்கு, எதையுமே பேசாத ஒரு முதலமைச்சரா அவர் இருந்துட்டு இருக்காரு. இதுல இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து அதுக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கான எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. இவங்க வந்து ரோந்து போய்கிட்டே இருப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி அவங்கள அதாவது குற்றம் நடக்குதுன்னு அந்த இடத்துக்கு அவங்க போனாங்கன்னா, ஒருவேளை இவங்க போற இடத்துல குற்றம் நடந்தால் வேண்டுமானால் இவங்களால ஏதாவது செய்ய முடியுமா என்னன்னு தெரியல. அப்படி அவங்க குற்றவாளிகளை பிடிச்சு கொண்டு வந்து காவல் நிலையத்துல வந்து ஒப்படைப்பாங்களாம். இதுதான் அவங்களுடைய பணியா. அந்த வேலையை தான் பொதுமக்களே செய்யறாங்களே பல நேரங்கள்ல, இல்லையா? நீங்க வந்து ஒரு திருட்டு சம்பவம் நடந்தாலோ, இல்ல எங்கேயாவது ஒரு அடிதடி நடந்தாலோ, இல்ல பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் நடந்தாலோ, அது அந்த இடத்துல பொதுமக்கள் அதிக அளவுல இருக்கிற இடத்துல நடக்கும்போது அவங்களே அவங்கள பிடிச்சு உதச்சு கொண்டு போய் காவல் நிலையத்துல ஒப்படைக்கிறாங்க. இல்லைன்னா அவங்களே 100க்கு போன் பண்றாங்க, போலீஸ்காரங்க வர்றாங்க. இந்த வேலையை செய்யறதுக்கு எதுக்கு தனியா ஒரு சிங்கப்பெண் அதிரடிப்படை? வெறுமனே, அதாவது நாங்களும் கிராமத்துல சொல்லுவாங்க தெரியுமா, ஏன் புருஷனும் கச்சேரிக்கு போறான்னு சொல்லிட்டு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் ஏதோ ஒண்ணு செய்யறேன் பாரு அப்படின்றதுக்கான ஒரு ஷோ தான் வந்து இதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதனால எந்த பயனுமே கிடையாது. எந்த அதிகாரமும் இல்லாத ஒரு அதிரடிப்படை, அதுக்கு பேரு வந்து சிறப்பு அதிரடிப்படைன்னு வேற பேர் வச்சிருக்காரு. எந்த அதிகாரமுமே கிடையாது. அது எதுக்கு? பல்லில்லாத ஒரு ஒரு அதிரடிப்படையை நீங்க வந்து நியமிச்சுட்டு இது வந்து பெண்களை பாதுகாப்பார்கள் அப்படின்னா, அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை அவர் எப்ப தொடங்கினாரு? 1 மாதத்திற்கு 1 மாதம் ஆயிடுச்சு அவர் அதை ஆரம்பிக்கிறதுக்கு. ஆனா முதல் கையெழுத்து அதுக்கு தான் போட்டாரு. அப்போ ஒரு முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் கையெழுத்து போட்டாருன்னா அந்த திட்டமானது அடுத்த நிமிஷம் வந்து அது நடைமுறைக்கு வரணும். இதெல்லாம் நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம் இல்லையா?
விடியல் பயணத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில கையெழுத்து போட்ட உடனே அது நடைமுறைக்கு வந்துச்சா இல்லையா? முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பதவியேற்ற அதே மேடையில விவசாய கடன் தள்ளுபடிக்கு கையெழுத்து போட்டாரு. அடுத்த நொடி அது வந்துச்சா இல்லையா? அடுத்த நிமிடம் அது நடைமுறைக்கு வந்துச்சா இல்லையா? அப்போ முதல்வர் பொறுப்பேற்கும் போது விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டாரு சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு. ஆனா அது எப்ப வருது? 30 நாளைக்கு அப்புறமா. தொடக்கமே அப்பதான் தொடங்குறாரு அவரு. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அதுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த நிகழ்ச்சி எல்லாம் ரத்து செஞ்சுறாரு. எதுக்குன்னா அவருடைய நண்பர் வீட்டு பால் காய்ச்சறதுக்கு அவர் போயிட்டாரு. முதலமைச்சரா இருந்தாலே அவருக்கு பர்சனலா எந்த ஒரு நிகழ்ச்சியுமே இருக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. இருக்கலாம் தான். ஆனால் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? பால் காய்ச்சறதுக்கு நீங்க இதை தொடங்கி வச்சுட்டு கூட போகலாம். ஒண்ணு தப்பு கிடையாது இல்லையா? ஆனா இது எத்தனை விமர்சனங்களை திமுக ஆட்சியில் ஒரு தடவை வச்சாங்க தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களினுடைய கூட பிறந்த அண்ணன் மு க அழகிரி அவர்களினுடைய மகன் உடல்நலம் இல்லாமல் இருக்கும்போது முதலமைச்சர் அவரை போய் பார்க்க போனார். ஒரு முறைக்கு 2 முறை போய் பார்த்தாரு. கூட பிறந்த அண்ணனுடைய மகன். அவர் சொல்றாரு, துரை தயாநிதியும் என்னுடைய மகன் மாதிரி தான், என்னுடைய மகனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் அவர் சொல்ல. அதுக்கே அன்றைக்கு நடுநிலையாளர்கள் எல்லாம் எகிரி எகிரி குதிச்சாங்க. இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது, அண்ணா யூனிவர்சிட்டியில இப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா? ஆனா அதுக்கே சொன்னாங்க, இதை விட்டுட்டு அவர் அண்ணன் மகனை பார்க்க போறாருன்னு. இன்னைக்கு இவர் யாரை பார்க்க போனாரு? பால் பொங்கிருச்சான்னு பார்க்க போறது ஒரு முதலமைச்சரோட வேலையா? நீங்க அதுக்கப்புறமா போய் உங்க கிஃப்ட கொடுத்துக்க கூடாதா? எது முக்கியம்? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இன்னைக்கு ஏன் அந்த நடுநிலையாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாம் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க? திமுக அரசுல நடந்த குற்ற சம்பவங்கள் உட்பட முக்கியமான சம்பவங்களுக்கு விஜய் அவர்கள் ஸ்டாலின் அங்கிள் சிஎம் சார்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஆனா இவரோட ஆட்சியில நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு அமைதியா கடந்து போறாருன்னா அது ஒரு ஸ்மார்ட்னஸ் நினைக்கிறீங்களா? வேலையே செய்யாம வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறது கூட இந்த காலத்துல எல்லாருக்குமே அது ஸ்மார்ட்னஸா தான் தெரியுது. அப்படி வேலையே செய்யாத ஒரு வெட்டி முதலமைச்சரா தான் இன்னைக்கு விஜய் உட்கார்ந்துருக்காரு கோட்டையில. எல்லாத்துக்கும் அவருக்கு நேரம் இருக்குல்ல. அதாவது அவருடைய நேர்த்திக்கடனுக்காக கர்நாடகா போறதுக்கு நேரம் இருக்கு. இங்க அவருடைய திரைத்துறை சார்ந்த நண்பர்களை எல்லாம் சந்திச்சு அதை போட்டோ எடுத்து டிஐபிஆர் அபிஷியலா போடுறதுக்கு அவருக்கு நேரம் இருக்கு. ஒரே ஒரு அறிக்கையாவது கோயம்புத்தூர்ல அந்த ஒரு சின்ன குழந்தை, அதுக்கு அவ்வளவு கொடூரம் நடந்துச்சுல. இன்னைக்கு கும்மிடிப்பூண்டியில 3 வயசு குழந்தை தூக்கி குப்பையில வீசியிருக்காங்க பாலியல் வன்புணர்வு பண்ணி. அது குற்றுயிரும் கொலையுருமா கிடந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அது ரொம்பவே அந்த குழந்தை பயந்து போயிருந்தது, ரொம்ப அச்சத்துல இருந்துச்சு, பயத்துல இருந்துச்சு. அதனாலேயே அதை காப்பாற்ற முடியலன்னு மருத்துவர்கள் சொன்னாங்க. அது எரிக்கிறதுல, உடலை அடக்கம் பண்றதுல கூட இந்த தாவேகா அரசு அவ்வளவு திருட்டுத்தனத்தை பண்ணி வச்சிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில அடக்கம் பண்றதை விட்டுட்டு நீங்க பொன்னேரியில 15 கிலோமீட்டர் தள்ளி போய் பெற்றோர்களுக்கே தெரியாம அவங்களையும் மிரட்டி பணிய வச்சிருக்கீங்க. இப்ப இவ்வளவு கொடுமைகள் நடக்குது, ஒரு அறிக்கையாவது விடலாம்ல. நீங்க செய்தியாளர்களை சந்திக்க மாட்டீங்க, சந்திச்சு பேச மாட்டீங்க. இங்கன்னு கிடையாது, டெல்லிக்கு போனாலுமே செய்தியாளர்களை சந்திக்க மாட்டீங்க. செய்தியாளர்களை சந்திக்கிறது அப்படிங்கறது ஏதோ திரும்ப திரும்ப கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பாக்குறாங்க. அது அப்படி இல்லை. இது மக்களுக்கான உரிமை. இது ஒரு அரசு என்ன செய்யுது, ஒரு முதலமைச்சர் அதுல என்ன அவருடைய தாட் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு முதலமைச்சர் வாயை திறந்து பேசினாதானங்க தெரியும். அப்போ இப்ப நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள் எல்லாத்துலயும் அவருக்கு உடன்பாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்போ ஒரு முதலமைச்சர் இதை பார்த்துட்டே இருக்காரு, பார்த்து ரசிக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அப்ப அவர் அதை ரியாக்ட் பண்ணணும்ல. ஒரே ஒரு முறை பேசினாருங்க, 10 நிமிஷம் பேசினாரு. சிங்கப்பெண் அதிரடிப்படைய தொடக்க விழாவுல ஒரு 10 நிமிடங்கள் மட்டும் பேசினாரு. என் கண் கலங்குதுன்னு சொல்லிட்டு. 1 மாசத்துக்கு அப்புறம் கண் கலங்குற ஒரு முதலமைச்சரை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இவ்வளவு லேட்டா ஒரு முதலமைச்சருக்கு கண் கலங்க கூடாதுங்க, பதறணும் மனசு. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு பதற்றமோ ஒரு அக்கறையோ எதுவுமே கிடையாதே ஜோசப் விஜய் கிட்ட. திமுக அரசு இனிமே எழவே எழாது, அதாவது திமுக கட்சி இனிமே எழவே எழாது, சட்டசபையில எதிர்கட்சியே இல்லாத ஒரு கட்சியா தாவேகா உருவெடுக்கும்னு தாவேகாவை சார்ந்த அமைச்சர்கள் மேடையில ஏறி பேசியிருந்தாங்க. திமுக எழ வாய்ப்பே இல்லையா? திமுகவோட வரலாறு தெரியாத தற்குறி அமைச்சர்கள்னு தான் நம்ம அவங்களை சொல்லணும். தற்குறின்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு திரும்ப திரும்ப நாங்களே தான் சொல்றோம். ஆனா அவங்க திரும்ப திரும்ப அப்படிதான் நடந்துக்கிறாங்க. நான் தான் முதல்லயே சொன்னேன் இல்லையா, இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக அரசியல் என்ன அப்படிங்கிறதே தெரியாத ஒரு கூட்டம் இன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில உட்கார்ந்துட்டு இருக்கு. திமுகவோட வரலாறு என்னன்றது அவங்களுக்கு தெரியல. திமுக யாரையெல்லாம் அரசியலில் எதிர்கொண்டு வளர்ந்திருக்கிறது, எதிர்கொண்டு வந்திருக்கிறது, எதிர்கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க. அதாவது என்னன்னா, அதிமுகவிலிருந்து கொஞ்சம் பேரை நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்,
திமுக கூட்டணியில இருந்து சில பேரை வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு போயிட்டோம், சரியா, இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டோம், அதனால நாங்கள் வந்து வலிமை மிக்கவர்கள், திமுக வந்து வலிமை இழந்து போச்சு அப்படின்னு இந்த என்ன சொல்றது, இந்த சின்ன குழந்தைங்க வந்து நம்ம வீட்டுல ஒரு குழந்தை வந்து நம்ம சும்மா விளையாட்டுக்கு இப்படி தள்ளி விட்டா நம்ம கீழே விழுவோம். அப்ப அதுக்காக வந்து அது விளையாட்டுக்காக அந்த குழந்தையினுடைய மகிழ்ச்சிக்காக சில நேரங்கள் அந்த மாதிரி விளையாடும் போது பண்ணுவோம் இல்லையா, அப்ப அந்த குழந்தை நம்மை விட வலிமையானதுன்னு அது நினைச்சுக்கும். ஆனா அதுக்கு தெரியாது பாவம் இல்லையா. அப்ப அதே மாதிரிதான் இன்றைக்கு தாவேகா ஆட்சியாளர்களும் சரி, அதில் இருக்கிற நிர்வாகிகளும் அமைச்சர்களாக இருப்பவர்களும் சரி, திமுக அப்படிங்கிறத பத்தி எதுவுமே புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள். திமுக எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு கூட இருந்த காலம் உண்டு திமுகவுக்கு. இன்னைக்கு கலைஞர் அவர்களினுடைய கப்பல் மட்டும்தான் துறைமுகத்தில் கரை சேர்ந்தது ஒரு தேர்தலில் அப்படிங்கிற வரலாறெல்லாம் இவங்களுக்கு தெரியுமான்னு நமக்கு தெரியல. அப்போ எத்தனை வந்து பிளவுகள் வந்தாலும் நீங்க 72 எம்ஜிஆர் திமுகவிலிருந்து பிரிந்து போனார். உடனே சொன்னாங்க அவ்வளவுதான், மொத்த திமுகவுமே அங்க போயிடுச்சு, இனிமே திமுகவுக்கு எதிர்காலமே கிடையாது, திமுக ஒரு அரசியல் கட்சியே இருக்க போறதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் மறுபடியும் திமுக மீண்டு வந்தது, ஆட்சியில் அமர்ந்தது. ஒவ்வொரு முறை ஆட்சியில் அமரும் போதும் தமிழ்நாட்டை தலைநிமிர செய்தது திமுக அரசு மட்டும்தாங்க, அடிச்சு சொல்லுவேன். அப்பாவை காணோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, உண்மைதான். அப்பா எல்லாத்தோட மனசுலயும் இருக்காரு, எங்க காணாம போனார் அவரு? இன்னைக்கு மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொன்னா திரு MK ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறாங்க. நீங்க சொல்ற இந்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், அதுலயும் MK ஸ்டாலின் அவர்கள் பேர் தான் வரும். ஒவ்வொரு பயனாளர்களும், அதாவது மகளிர்கள்லாம் இன்னைக்கு விடியல் பயணம் போறாங்கன்னா அதுலயும் அவருடைய பேர் தான் இருக்கும், MK ஸ்டாலின் அவர்கள் பேர் தான் இருக்கும். காலை உணவு திட்டம் எடுத்தாலும் MK ஸ்டாலின் அவர்கள் பேர் தான் இருக்கும். திட்டமே இன்னைக்கு அவரோட திட்டத்தை தான் நீங்க செயல்படுத்திட்டு இருக்கீங்க. இதுல அப்பாவை நீங்க தேடாட்டி என்ன? நாங்க தான் கேட்கணும், எங்க நாங்க ஓட்டு போட்ட முதல்வரை காணோம் அப்படின்னு நாங்க கேட்கணும். இப்ப அப்படிதான் போயிட்டு முதல்வர் கரெக்டா வந்துடுறாரு, டிஃபன் பாக்ஸோட வந்துடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. போதும் இல்ல, வந்துடுறாரு, பேசுறாரு, பேசல. நீங்க காலைல எத்தனை மணிக்கு இருந்தாரு? இன்னைக்கு காலைல 6 மணிக்குள்ள வெளியே வந்துட்டாராம். ஆமா, 5 மணிக்கு எந்திரிச்சு போதை பொருளுக்கு எதிரான மாரத்தான். தெரியவே இல்ல பாருங்க, இத்தனை நாள் நாங்கெல்லாம் வந்து 75 வருஷ பாரம்பரியம். இது வரைக்கும் எந்த முதல்வராவது 3 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு? முடியாதுங்க. இவரு வேற லெவலுங்க, அதெல்லாம் சூப்பர். ஏன்னா நாங்க வந்து வேற ஏதாச்சும் பிரச்சனை, ஏன்னா நேத்து வந்து இவங்களோட கூட்டணி கட்சியில, எங்க கூட்டணி கட்சியில இருந்து போய் இன்னைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி மாதர் சங்கம் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்கு. XMLA பாலபாரதி மேடம் எல்லாம் வந்து வன்மையா சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஸ்ரீவைகுண்டத்துல இவ்வளவு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு, இன்னைக்கு தாவேகா MLA சரவணன் அவர்கள் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த தாவேகா நிர்வாகிகள் எங்களை கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாலபாரதி மேடம் டைரக்டாவே வந்து Facebooksல எல்லா பக்கமும் சொல்றாங்க, போடுறாங்க. பட் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தெரியக்கூடாதுல்ல வெளியே. எங்க CM காலையில 5 மணிக்கு எந்திரிச்சார், 6 மணிக்கு வெளியே வந்தார். எங்களுக்கு புரியலைங்க, என்ன விளையாட்டை கையிலடு ட்ரக்ஸ கைவிடா அப்படின்னு எழுதுனா முடிஞ்சுங்களா? இந்த 3 கிலோமீட்டர் ஓடினாலே ட்ரக்ஸ் நின்றுமா? அடேங்கப்பா. அப்போ இதெல்லாம் தெரியல. இதெல்லாம் வந்து இவர் வந்துதான் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிக்கணும், இன்னைக்கு ஏதோ 3 கிலோமீட்டர் ஓடிட்டாரு, இவரு தான் சிறந்த முதல்வர்னு பேசுறவங்க 2021 ஆட்சி பொறுப்பை ஏத்தோன்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு கொரோனா காலம் தான் இருந்துச்சு. அன்னைக்கு இந்திய வரலாற்றுல எந்த ஒரு முதல்வரும் கொரோனா நோயாளிகளை போய் பார்த்ததா வரலாறு கிடையாது. ஏன் நம்ம 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம், ரொம்ப நெருங்கிய நண்பரா இருந்தாலுமே கொரோனான்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்காம இருந்தோம். அப்படி இருந்த சூழ்நிலையில எங்களோட கோயம்புத்தூர்ல தான் ESIல கொரோனா வார்டுக்குள்ள PPT உடை அணிஞ்சிட்டு வந்த ஒரே முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அது பெரிய விஷயமா இல்ல இன்னைக்கு 3 கிலோமீட்டர் ஓடினது பெரிய விஷயமான்னு எங்களுக்கு தெரியல. இது ஒரு இந்திய சாதனையா எல்லாரும் பேசுறாங்க. அப்படின்னு பார்த்தா ராகுல் காந்தி அவர்கள் தான் நடைப்பயணம் நடந்திருக்காரு. அடுத்தது அதான் பாருங்க, இன்னைக்கு நான் வந்து கர்நாடகால இருந்து மேகதாது அணையை கட்டியே தீர்வேன்னு சொல்லிட்டு இருக்காரு சிவகுமார் சார். அவரு தான் என் மண் என் உயிர் என் நீர் என் உரிமையா இப்படி எல்லாம் சொல்லி நடைப்பயணம் நடந்திருக்காரு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாங்க 3 கிலோமீட்டர் ஓடினதான் இன்னைக்கு டாப் நியூஸ்ல வரணும். எப்படிதான் பாருங்க, ஏங்க சட்டப்பேரவையில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு எதுக்கும் பதில் சொல்லல. அது போக நீங்க ஸ்கிரிப்ட்ல இருக்கிறத கரெக்டா, அதுல சபாநாயகர் ஐயா சொன்னதுதான் என்னால மறக்கவே முடியாது. எதிர்கட்சி தலைவர் எந்திரிச்சு அப்படி நிக்கிறாரு கேள்வி கேட்கறதுக்கு, முதல்வர் பேசிட்டே இருக்காரு. இருங்க, ஒரு தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு, முதல்வர் பேசிட்டே இருக்காரு, அந்த தொடர்ச்சியில முடிச்சிட்டுமே அதுக்கப்புறம் நீங்க வரலாமே அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த ஃப்ளோ போயிட்டு இருக்கு, அந்த ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா? இதனாலதானே நாங்க விமர்சனம் பண்றோம். ஏங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் வச்ச கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்ல வேண்டியது தானே, ஏன் சொல்லல? அந்த பதில சொல்லாம நீங்க அந்த பதில சொல்லிட்டு நீங்க என்ன குற்றச்சாட்டு வேணாலும் வைங்க,
நாங்க சில கேள்விகள் எதுக்கு இப்ப ஆகுனா ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டு மக்கள் என்ன சொன்னா மக்களை சொன்ன மாதிரி, என்ன பேசுனீங்கன்னா மக்களை பேசின மாதிரி, நான் என்ன பண்ண முடியும்? எம் மேல என்ன தப்பு இருக்கு? எம் மேல எல்லாம் பழி போடுறீங்கன்னு கேட்டா, சார் நீங்க தான் சார் முதல்வர், நீங்க தான் சார் இன்னைக்கு எல்லாத்துக்கும் அத்தாரிட்டி. அதுவும் உளவு என்ன சொல்றது, நகர்ப்புற உள்ளாட்சி துறையும் உங்களுக்கு, குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு துறையும் உங்களுக்கு, சட்டத்துறையும் உங்களுக்கு, எல்லா துறையும் உங்களுக்கு கீழே தான் வருது. முதல்வர் கீழே தானே வருது. கிட்டத்தட்ட 6 துறை பக்கம் அவர் வச்சிருக்காரு. அப்ப எல்லா துறையும் உங்களுக்கு கீழே வரும்போது முதல்வர்கிட்ட தான் கேள்வி கேட்க முடியும். அப்ப அவரு தானே ஒரு அத்தாரிட்டி, எந்திரிச்சு பதில் சொல்லணும்ல. இன்னைக்கு பெண்கள் பாதுகாப்பு இந்த அளவுக்கு மோசமா போயிட்டு இருக்கு. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள்லாம் எனக்கு வந்து நெருங்கிய உறவு மாதிரி, அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்லாம் சொல்லி போன டைம் இதே திமுக ஆட்சியில நடந்த போராட்டத்துக்கு பனையூருக்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. இன்னைக்கு அதே தூய்மை பணியாளர்கள் திரும்பவும் கேள்வி கேட்கிறாங்க. எல்லாத்தையும் தனியார் மயத்துக்கு மாத்த போறாங்களே, நீங்க என்ன செய்ய போறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பதறாங்களே, அதுக்கெல்லாம் உங்க பதில் என்ன? அதெல்லாம் தானே நாங்க கேட்டோம். அதுக்கு தானே வாயை தொடங்க சிஎம் அவர்கள் அப்படின்னு சொல்லி பேட்ச் குத்திட்டு வந்தோம். ஆனா நீங்க என்ன பேசலன்னா அதான் பேசிட்டேன் அப்படின்னா, நீங்க 5 நிமிஷம் பேசுனதுக்கே குளத்தூர் ஆடி போயிடுச்சு அப்படின்றாரு. இன்னும் எத்தனை நாளுங்க இந்த டைலாக்கு புளிச்சு போச்சுங்க? டைலாக்க மாத்த சொல்லுங்க. சும்மா எங்க அப்பாவை காணோம், அப்பான்னு சொன்னீங்களே, இவ்வளவு திட்டங்கள் கொடுத்தோம், இதை பண்ணோம் அதை பண்ணோம்னு சொன்னீங்களே, ஏன் மக்கள் தோல்வியை கொடுத்தாங்கன்ற மீனிங்ல அவர் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அரசியலா கேள்வி கேட்கும் போது இங்க வெளியில வந்து பர்சனல் அட்டாக் பண்றது அப்படிங்கறது வந்து நான் இதை ஒத்துக்கவே மாட்டேங்க. இது வந்து அரசியல் கேள்வி கிடையாது. அரசியல் ஏதுங்க அப்பா சொல்லுங்க. அரசியல்ல எப்படி அப்பா வந்தாரு? அவர் எங்க எல்லாத்துக்கும் தலைவர். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கே ஆனாலும் அவர் தலைவர் தான். அதுல நீங்க அப்பான்னு நீங்க சொல்லும் போது நீங்க வந்து பர்சனல் அட்டாக் நீங்களே பண்றீங்க. முதல்வர் எப்படி ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து பர்சனல் அட்டாக் பண்ணலாம்? அப்ப அதை பத்தி யாருமே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே இது வந்து ஒரு அரசியல் ரீதியான விஷயம். அரசியல் ஏன் நீங்க அப்பான்னு சொல்றீங்க? தலைவர்னு சொல்லி கேளுங்க, அப்படின்னாலும் ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். அப்ப நீங்க அப்பான்னு சொல்லி பர்சனல் அட்டாக் பண்ணும்போது அப்ப வெளியே வந்து நாங்களும் பல கதையை சொல்ல வேண்டியதா தான் இருக்கும். இதை வந்து ஈஸியா நீங்க மட்டும் கடந்து போயிடுறீங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா அவங்க இருக்காங்க, அதனால என்ன வேணாலும் பேசலாம்லாம் பேசக்கூடாது. அதாவது ஒரு தமிழ்நாடு, அதை தாண்டி ஒரு இந்தியானா நம்மளுக்கு ஒரு சட்டமே சொல்றது என்னன்னா எல்லாத்துக்கும் பேச்சுரிமை இருக்கு. அந்த கேள்வி கேட்கிற சரி, இவர் சொல்ற மாதிரி மக்கள் எல்லாருமே அவர் பக்கம்லாம் இல்ல. அவருக்கு 30% தான், மிச்சம் 60% மக்கள் எதிரில நிக்கிறாங்க. அது திமுகவா அதிமுகவா இல்ல மத்த கட்சியா அதெல்லாம் விஷயம் இல்லை. ஆனா எதிர்த்து நிக்கிறோம், நாங்களும் கேள்வி கேட்கிறோம். எங்களுக்கு அநியாயம் நடக்குது, எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் உங்ககிட்ட தீர்வு என்னன்னு நாங்க கேட்கிறோம். அது எங்களுடைய பிரதிநிதிகளா இருந்து எதிர்கட்சியில இருக்கவங்க எல்லாரும் கேள்வி எழுப்புறாங்க. அந்த கேள்விகளுக்கு உங்ககிட்ட இருந்து பதில் என்ன வந்துச்சு? அதான் அமைச்சர்கள் பதில் சொல்றாங்க. என்ன பதில் சொன்னாரு? மின்சாரத்துறை அமைச்சர் எந்திரிச்சு எங்க மின்வெட்டு ஆகுது அப்படின்னு கேட்டா, இதுதான் நீங்க ஆட்சி நடத்தின லட்சணம்னு பதில் சொன்னாரு. அதுவா? என்னங்க, நாங்க இந்த சைட்ல இருந்து எந்த வார்த்தையும், மின்சார வாரியத்துல ஊழியர்கள் பற்றாக்குறை இருக்கு, அதனால இதுக்கு முன்னாடி தான் ஊழியர் பற்றாக்குறை இருந்துச்சு, டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாம் ஏதோ பிரச்சனை, நாங்க பழசா இருந்துச்சு, சரியா நிர்வாகம் பண்ணல, இதுக்கு முன்னாடியும் தான் இருந்துச்சு. முதல்வர் அவர்கள் கடைசி நாள்ல பதில் கொடுக்கும்போது சொல்லியிருக்காரு, இது வந்து சதியால நடக்கக்கூடிய மின்வெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்போங்க? இப்போ முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சதி யாரோட சதிங்க? இல்ல எனக்கு புரியல. இந்த படம் பேரெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. மின்சாரத்துறை அமைச்சர் சொன்னார்ல, வந்து பியூஸ் கேரியரை புடுங்கிட்டு போயிடுறாங்க. அதனாலதானே சட்டப்பேரவையிலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர்கள் ரொம்ப அழகா கேட்டாரு. அது எப்படிங்க பட்ட பகல்ல சிறப்பான வெயில்ல சிறப்பான தரமான சம்பவம் மாதிரி, அப்போ பட்ட பகல்ல பியூஸ் கேரியர் புடுங்கிட்டு போய் நைட் 7 மணி கரண்ட் போதான்னு கேட்டார்ல. ஏங்க நீங்க ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? வந்த உடனே இங்க வந்து ஏதோ டெண்டர் பிரச்சனை, நாங்க அந்த பருப்பும் வேகல. அடுத்தது என்ன சொன்னாங்க? இங்க வந்து ஒரு கருப்பு ஆடு இருக்கு அப்படின்னாங்க, அந்த பருப்பும் வேகல. அப்புறம் ஹார்ட் டிஸ்கே காணாம போச்சுனாங்க. அதுக்கு தான் செந்தில் பாலாஜி அண்ணா நேத்து கேள்வி கேட்டாரு. 18 ஹார்ட் டிஸ்க் தானே காணோம்னாங்க. திரும்ப ரிட்டர்ன் கிடைச்சது 30 சம்திங் அந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கிடைச்சிருக்குன்னாங்க. நீங்க போய் தெளிவா கேளுங்க பத்திரிகையாளர் எல்லாம். 18 தான் நீங்க காணாம போகும்போது 18 ஹார்ட் டிஸ்க் தான் சொன்னீங்க. திரும்பி கிடைக்கும் போது 30 32 நினைக்கிறேன் அவ்வளவு ஹார்ட் டிஸ்க் திரும்பி கிடைச்சதுன்னு சொன்னீங்க. 18 போக மிச்சம் இருக்க ஹார்ட் டிஸ்க் எந்த ஹார்ட் டிஸ்க்னு கேளுங்கன்னு செந்தில் பாலாஜி என்ன சொல்லிட்டார். அப்ப அதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் ஞாபகம் வச்சு கேட்பாங்கன்னு நானும் நம்புறேன். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு அடுத்தது ஃபியூஸ் கயரை புடுங்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் கவுன்சிலர்ஸ் எல்லாம் வந்து பாத்துக்கோங்க, கவுன்சிலர்ஸ் எல்லாம் மிரட்டி இபியில் இருக்கிறவங்க அதிகாரி எல்லாம் கேட்கறாங்க. ஏன்னா திமுகனாலதான் கரண்ட் போச்சுன்னு ஒரு பொருளை கிளப்புனாங்க. ஏங்க இந்த மாதிரி ஒரு உங்களால நிர்வாகம் பண்ண முடியலன்னு சொல்லுங்க.
எங்களுக்கு அது தெரியல, நாங்க புதுசு. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெரியும் எல்லாத்துக்கும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு சொல்லி. அதை தெரிஞ்சு அதை வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் ஓப்பனாவே பிப்ரவரி 2026 சட்டப்பேரவையில இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போதே கொடுத்துட்டாங்க. அதுலயே இந்த பொதுப்பணித்துறையோட கடன் என்ன, அப்புறம் மின்வாரியத்துறை கடன் என்ன, எல்லாமே வந்து எல்லா இதுவும் வந்துருச்சு. அதோட லாஸ்ட் பேஜ் எடுத்து சொல்லியிருந்தாலே நிதி அமைச்சர் வெள்ளை அறிக்கையை முடிச்சிருக்கலாம். அதுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் மாதிரி உட்கார்ந்து அப்புறம் 13 லட்சம் கோடி கடன் எல்லாம் சொல்லி எதுக்கு சொன்னீங்க? நாங்க கொடுத்த வாக்குறுதி எதுவும் செய்ய முடியாது, ஏன்னா தமிழ்நாடு கடன்ல இருக்கு. எப்ப இதுதான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தெரியுமே. பிப்ரவரி 26க்கு அப்புறம் தானே நீங்க தேர்தல் மேனிஃபெஸ்டோவே ரிலீஸ் பண்றீங்க. அப்புறம் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க எப்படி இந்த மாதிரி 2500 ஓவா, அப்புறம் என்ன அன்னபூர்ணி 65வா, 6 சிலிண்டரு, அப்புறம் எப்படியோ வந்துருச்சு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம். உனி அது எத்தனை நாளுக்கு எத்தனை பேருக்கு, அதுவும் நீங்க வந்து கேட்டா அதுல வந்து எல்லா, அதாவது தமிழ்நாட்டுல இருக்கு எல்லா குழந்தைங்களுக்கும், பிறக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் சொன்னாங்க. இப்ப வந்து அரசு ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் தான் சொல்றாங்க. அது போக எம்ப்ளாயிஸ் அன்எம்ப்ளாய்டுக்கு 4000 rupees, டிராப் அவுட்ஸ்க்கு 15,000, அந்த மாதிரி. இந்த மாதிரி எல்லாம் எப்போ நிறைவேற்ற போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஆல்ரெடி 200 யூனிட் கரண்ட் என்ன நிலைமையில இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். 200 யூனிட் கரண்ட் விட்டும் எப்படியா பில்லு 3000 4000 வந்திருக்குன்னு எல்லாருமே இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கோம். கேட்டா நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு, நாங்க ரேட் எல்லாம் ஏத்தவே இல்லை, அப்படி ஒரு அவசியம் இல்ல அப்படின்றாங்க. அவசியம் இல்லைன்னு சொல்லல, ஏத்தல அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து இப்போதைக்கு பண்ண மாட்டாங்களாம், ஏன்னா மக்களுக்காக அவங்க, ஏன்னா அதான் அடுத்த வருஷத்துக்குள்ள அதை பிரைவேடைசேஷன் பண்ணிடுவாங்க. இப்பவே சொல்றாங்களே, நிறைய தனியார்கிட்ட கொடுத்து உட்கட்டமைப்பெல்லாம், பகிர்மான உட்கட்டமைப்பெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம். அதாவதுங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, போக்குவரத்து துறைய நம்ம ஏன் தனியார்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் தெரியுங்களா? இந்த போக்குவரத்து துறை, மின்வாரிய துறையெல்லாம் வந்து மக்களுக்கு சேவை துறைன்னு நம்ம சொன்னதுக்கு காரணமே, கலைஞர் ஐயா அப்பவே இதை கொண்டு வரும்போது, அம்மையார் ஜெயலலிதா அடுத்த பீரியட் வரும்போது திரும்பவும் போக்குவரத்து துறையை பிரைவேடைசேஷன் பண்றதுக்கு போனாங்க. அப்போ நிறைய பஸ்காரங்க அவங்க எல்லாம் ஓகே பரவாயில்ல திரும்ப பிரைவேட்டுக்கு வருது அப்படின்னு சந்தோஷமா இருக்கும்போது, பத்திரிகையாளர்லாம் போய் கலைஞர் ஐயாவை பத்தி கேட்டாங்க, நீங்க போக்குவரத்து துறையை பப்ளிக் சர்வீஸ்ல கொண்டு வந்தீங்க, திரும்ப அம்மையார் வந்து பிரைவேட் செக்டர் கொண்டு போறாங்க, என்ன பண்ணுவீங்கன்னு? ஒன்றும் பண்ண மாட்டேன், திரும்பவும் ஆட்சி மாற்றம் வரும், நான் முதல்வர் ஆவேன், திரும்பவும் போக்குவரத்துறையை பப்ளிக் செக்டரா நான் மாத்துவேன் சொன்னதுக்கு காரணம், இன்னைக்கு இங்கு இடுக்கு வரைக்கும் ஒரு கிராமம் வரைக்கும் அந்த பஸ் போகுதுன்னு சொன்னா, பிரைவேட் பஸ்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கான அளவு மெம்பர்ஸ் அந்த பஸ்ல ஏறினா மட்டும்தான் அந்த ஏரியாவுக்கு பஸ் ஓட்டுவான். ஆனா அதே ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸா இருந்தா அந்த ஊர்ல 250 குடும்பம் இருந்தாலும் அங்க பஸ் ஓடும். ஏன்னா கவர்மெண்ட் தான் அதை பண்ண முடியும். பஸ் ஒரு இடத்துல ஓடலைன்னா அங்க இருக்க கிராம மக்கள் எப்படி இங்க வருவாங்க? அது எப்படி கனெக்டிவிட்டி வரும்? இந்த மாதிரி ஏன் வந்து எல்லாமே வந்து அரசுடைமையா இருக்கணும், ஒரு முன்மையா சர்வீஸ் செக்டர்ஸ் எல்லாம் அப்படின்னு பார்த்தா அரசு கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால சலுகைகள் கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்ம சொல்றோம் திடீர்னு விடியல் பயணம் நம்ம அறிவிச்சோம், எப்படி அறிவிச்சோம்? இதனாலதான் வந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு அவரு கொடுத்திருக்காரு தமிழ்நாடு முழுவதும் எந்த பஸ் ஏறினாலும் பாக்கலாம், நாளைக்கு பிரைவேட் செக்டர்ஸ் எல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படின்னு பாக்கலாம். அவர் எந்த பஸ்ன்னு சொன்னாரு, நடைமுறைக்கு வரல அந்த திட்டம். வரும் கண்டிப்பா. அவர் சொன்னதெல்லாம் இன்ன வரைக்கும் போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை எல்லாமே கடன்ல இருக்கு, கடன்ல தத்தரிக்குது, செலவினங்கள் மட்டும்தான் இருக்கு, வரவினங்களே வந்து குறிப்பே இல்ல அப்படின்லாம் வந்து வெள்ளையறிக்கையில செலவினங்கள் அப்படின்னு பார்த்தா போன பீரியட்ல எவ்வளவு 56 லட்சமா சம்திங் இருந்துச்சுல, இன்னைக்கு அத லட்சம் கோடி, அதான் 56 லட்சம் கோடி அப்படிங்கிறது இன்னைக்கு நாங்க 34 லட்சம் கோடி அத அந்த கடன் அந்த இதை கம்மி பண்ணிருப்போம்ல, அதை ஏன் பேசவே இல்லை நேத்து வெள்ளையறிக்கையில? இன்னைக்கு கூட 400 பேத்துக்கு நாங்க வந்த உடனே பணி ஆணை நீங்க பண்ணீங்களா? ஏங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ண தெரியாதுங்க, எப்படிங்க இப்படி பண்ண முடியும்? நீங்க வந்து அதன் மூலியமா திமுக அரசு வந்து அதை தள்ளி போட்டுக்கொண்டே போயிட்டு ஒரு போஸ்டிங்க்கு வந்து 5 லட்சம் இல்ல 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் கடந்த ஆட்சியில பல்வேறு துறையில வந்து வசூல் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஊழல் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க வந்தோடனே கொடுத்துருக்கோம். அப்படி எப்படிங்க இந்த ஊழல் நீங்க எப்படி சொல்லுவீங்க? யாராச்சும் வந்து சொன்னாங்களா? இல்ல அங்க 400 பேர் வந்தாங்களா? யாராச்சும் ஒருத்தர் கேட்டாங்களா? சொன்னாங்களா? நான் எங்க கிட்ட 20 லட்சம் ரூபாய் கேட்டாங்க இந்த வேலைக்கு, இவங்க கேட்டாங்கன்னு சொல்லுங்க. சும்மா இந்த ஊழல்ன்ற ஹேஷ்டேக் எல்லாம் அடிக்க கூடாதுங்க எப்பவுமே.